கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் காலை நேர தியானமாக நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானிக்கிறோம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் வரும்பொழுது நாம் மருத்துவரை நாடுகிறோம். இதயத்திலே துடிப்புகள் அதிகரிக்கும் பொழுதும் குறையும் பொழுதும், மாரடைப்பு வரும் பொழுதும் மருத்துவரை பார்க்கிறோம். மருத்துவர் நம்மை சோதிக்கிறார். நம்முடைய இதயத்தின் துடிப்பை அளந்து பார்க்கும் கருவியை வைத்து நம்முடைய இதயத்தின் துடிப்பை, நம்முடைய நாடியின் துடிப்பை, இரத்த அழுத்தத்தின் துடிப்பை சோதித்து பார்த்து அவைகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி அதற்குண்டான வைத்தியத்தை, மருத்துவத்தை அவர் நமக்கு செய்கிறார். பிரியமானவர்களே, அது மாம்ச பிரகாரமான ஒரு வைத்தியம். இங்கே குகை வெள்ளியை சோதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளியின் தரத்தை அது உயர்த்தும். பொன்னை புடமிட்டு சோதிப்பார்கள். என்ன காரணம்? பொன்னில் உள்ள களிம்பையெல்லாம் நீக்கிவிட்டு அவை புடமிட்டு பசும் பொன்னாக மாற்றுவார்கள். ஆக சோதனையும் புடமும் அழிப்பதற்கல்ல, நம்மை உருவாக்குவதற்காகவே. கர்த்தர் நம்முடைய இருதயங்களை சோதித்து பார்க்கிறார். நம்முடைய இருதயங்களிலே உண்மை இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா, நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கிறார். நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்துவதற்கும் சுத்திகரிப்பதற்கும் அதை எப்படி புடமிட வேண்டுமோ அப்படி கர்த்தர் புடமிடுகிறார். எரேமியா 17:10 கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள் இந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 66:10-11 வசனங்களிலே கர்த்தர் மனுஷனுடைய இதயத்தை வேதனைகளாலே சோதனைகளாலே புடமிட்டு சுத்திகரிக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேலே வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏசாயா 48:10 கர்த்தர் நம்மை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரால் புடமிடப்பட்டிருக்கிற நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் மாறுகிறோம். அவருக்கு பிரியமானவைகளை பேச, சிந்திக்க, தியானிக்க, செயல்படுத்த கர்த்தராலே நாம் வணக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் மனுஷனுடைய இதயத்தை சோதிக்கிறார். மனுஷனோ மற்றவர்களுடைய முகத்தை பார்க்கிறார். பிரியமானவர்களே, மனுஷனுடைய இதயத்தை நம்மாலே சோதித்து பார்க்க முடியாது. கர்த்தரால் மாத்திரமே மனுஷனுடைய இதயத்திலே காணப்படக்கூடிய எண்ணங்களை, சிந்தனைகளை யோசித்து பார்க்க முடியும், சோதித்து பார்க்க முடியும். வெள்ளியும் பொன்னும் அக்னியிலே சோதிக்கப்படுகிறது. அழிந்து போன பொன் அக்னியிலே சோதிக்கப்படுகிறது. அதே போலதான் நம்முடைய இதயங்கள் நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்களாலே சோதிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் கர்த்தரால் சோதிக்கப்பட்டார். இஸ்ரவேலர் கர்த்தரால் சோதிக்கப்பட்டார்கள். எசேக்கியா ராஜா கர்த்தரால் சோதிக்கப்பட்டான். மரியாளும் மார்த்தாளும் கர்த்தராலே சோதிக்கப்பட்டார்கள்.
மிகுந்த ஆஸ்தியுள்ள வாலிபன் கர்த்தராலே சோதிக்கப்பட்டான். சீரோப்பேனிகேய ஸ்திரீ கர்த்தராலே சோதிக்கப்பட்டாள். சோதனைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த சோதனைகள் உங்களை சாதிக்கிறவர்களாய் மாற்றி காட்டும். கர்த்தர் உங்களை சோதிக்கும் பொழுது அந்த சோதனைகள் உங்களை புடமிட்டு சாதனைகளாய் வெற்றியாளர்களாய் மாற்றும். அதனாலே கொஞ்ச காலம் பாடுபடுகிற உங்களை கர்த்தர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அக்னியிலே அழிந்து போகும்படி விடமாட்டார். உங்களை கண்ணோக்கி பார்த்து எல்லா களிம்புகளையும் நீக்கி தேவராஜ்யத்துக்கு பயன்படக்கூடிய பசும்பொன்னாக, பத்தரை மாற்று தங்கமாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் அவருடைய சிரசிலே ராஜமுடியுமாயிருப்பீர்கள். அப்பொழுது அவருடைய கரத்தின் முத்திரை மோதிரமாக்க உங்களை வடிவமைப்பார். எவ்வளவு மகிமை பாருங்க, எவ்வளவு மேன்மை பாருங்க. அதனாலே வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னை புடமிட்ட பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி உங்களுடைய நாவிலே அறிக்கை செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.